ஆரம்பத்துல மாசம் முழுக்க இப்படித்தாமா இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் இது மாறி கரெக்டா 1ஆம் தேதி வந்துட்டா அவனுக்கு அந்த ஆவேசம் வர ஆரம்பிச்சது. அதுவும் சரியா ராத்திரி 1 மணிக்கு. அப்பப்பா, அந்த நேரத்துல ராட்சச மாதிரி எங்க இருந்துதான் அவனுக்கு அப்படி ஒரு பலம் வருமோ தெரியல. அந்த நேரத்துல கையில கிடைக்கிறத எடுத்து போட்டு உடைக்கிறது, யாராவது கிடைச்சா அவங்கள அடிக்கிறது. அந்த நிமிஷம் அவன் வேற யாரோ தாமா. சார், நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், நான் ஒன்று சொல்லலாமா? ஏதாவது ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை காமிச்சோம்னா இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. காட்டாமலாப்பா இருப்போம். எத்தனையோ டாக்டர் பார்த்தாச்சு, எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு. ஆனா எதுக்குமே பலன் கிடைக்காம போயிடுச்சு. 1ஆம் தேதி ஆனா கையலுக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு கிளம்பி போவான். அந்த இடத்தை தான் அவளோட சமாதியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அவ மேல மோதிட்டு போன வண்டியோட நம்பரை போலீஸ்ல கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டான். போலீஸ் இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, ஒவ்வொரு 1ஆம் தேதியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் என்னாச்சு கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்டு சண்டை போட்டுட்டு வருவான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவனால 1ஆம் தேதி ஆனா நார்மலாவே இருக்க முடியறதில்ல. புரியுதுமா, ஊர் உலகத்துக்கு உங்க பிள்ளையோட பிரச்சனை தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு சாவு எந்த அளவுக்கு ஒருத்தரை பாதிக்கும்னு எனக்கும் தெரியுமா. எங்க அப்பா இறந்து போன 2-3 மாசத்துக்கு நான் நார்மலாவே இல்ல. ரொம்ப துக்கமா இருந்தேன். நினைச்சு நினைச்சு அழுவேன். சாப்பிடாம தூங்காம தவிப்பேன். என்னை விட ஒரு பாசக்கார பொண்ணு இந்த உலகத்துல இல்லைன்னு நினைப்பேன். ஆனா உங்க பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா மேல நான் வச்சிருந்த பாசத்தை விட கையல் மேல அவர் வச்சிருந்த காதல் ரொம்ப பெருசுன்னு தோணுதுமா. ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னாலேயே நம்ப முடியலம்மா. காலையில இருந்து பம்பரமா சுத்தி இவன் ஆபீஸ் வேலைய பாத்திருக்கான்னு சொல்ற. நானா போன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுன்னு சொல்லலனா இப்ப வரைக்கும் அவனுக்கு அந்த நினைப்பே வந்திருக்காதுன்னு தான் தோணுது. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ என்னவோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாருக்கு வந்த ஆவேசத்தினால ரேணுகா அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சதில்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. இதை விட பெரிய விஷயம் எதனால இவருக்கு இப்படி ஆகுதுன்னு என்னைக்காவது நமக்கு தெரிஞ்சதே. ரேணுகா, சுரேஷோட மாற்றம் என்னாலேயோ காலத்தாலேயோ இல்ல கடவுளாலேயோ நடந்ததில்லம்மா. அது உன்னாலதான் நடந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்களை பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கான். உன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அவன் ஒரு மனுஷனாவும் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நீ மட்டும் அவன் கூட இருந்தேனா இப்படியே படிப்படியா குணமாகி கூடிய சீக்கிரமே அவன் நார்மல் ஆயிடுவான்னு எனக்கு தோணுது. முதல்ல அவனுக்கு போனை போடுறான். சரி குரு. ஹலோ சார், வணக்கம் சார். நான் முருகன் பேசுறேன். தெரியுது, சொல்லியா? போன காரியம் என்னாச்சு? உன் காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார், 2-3 தடவை ட்ரை பண்ணோம், ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு சார். என்னையா இப்படி சொதப்புற? நீ கரெக்டா வேலையை முடிப்பேன் நம்பி தானே உங்ககிட்ட பொறுப்பா வேலையை ஒப்படைச்ச. இப்ப இல்லன்னு பின்வாங்குற? சார், பின்வாங்கல சார். இது வரைக்கும் நடக்கலன்னு தானே சொன்னேன். இப்ப நடக்கலாம், இன்னைக்கு நைட்டு நடக்கலாம், நாளைக்கு காலைல நடக்கலாம். ஆனா கண்டிப்பா நடந்துடும் சார். அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. யோ, ஜாக்கிரதையா. ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சு என் பேர் அடிப்பட ஆரம்பிச்சது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சார்,
அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். ஹெல்ப்பா? யோ, நான் இங்க உட்காந்துக்கிட்டு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள் சார். என் அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் போட்டிருக்கேன். 2 லட்சமா? யோ, அட்வான்ஸ் 50,000 ரூபா கொடுத்துருக்கேன். காரியத்தை முடிச்சாதான் மிச்ச போனா நான் அப்பயே சொன்னேனா இல்லையா? சார் அதெல்லாம் கரெக்ட் தான் சார். வெளியூர் வேலைன்னு வரப்ப எவ்வளவு செலவாகும் எப்படி செலவாகும் சொல்ல முடியாது சார். தோ நேத்து கூட ஒருத்தங்க காசை கொடுத்து அந்த பொண்ணை குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஜஸ்ட் மிஸ், அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு சார். பணம் கொடுத்தவங்க கிட்ட போய் திருப்பி கேட்டா கொடுப்பானா சார்? சார் நீங்க கொடுத்தது 50,000னா அதுக்கு மேல 40,000 நான் செலவு பண்ணிருக்கேன் சார். பணம் இருந்தாதான் சார் வேலை நடக்கும். புத்திய காட்டுற பத்தியா? ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ண துப்பு இல்ல, ஏன் பண்ண முடியலங்கிறதுக்கு 1008 நொண்ணு காரணம் சொல்லிட்டு இருக்க. சார் கோச்சுக்காது சார், சமயத்துல இப்படிலாம் அவர்தே சகஜம்தான். இதோ பாருங்க, நீங்க சொன்ன பொண்ணை தூக்காம நான் ஊருக்கு வரமாட்டேன் சார். சார் தயவு செஞ்சு காசை மட்டும் அக்கௌண்ட்ல போட்டுருங்க சார். காலையில காஃபி குடிக்க கூட காசு இல்ல சார். சரி போன வெய்யா. சார் இப்பவே போட்டுருங்க சார். பணம் லேட் ஆனா அதுவும் லேட் ஆகும். ஏற்பாடு பண்றியா? போன வெய். குரு என்னடா சொல்றான்? ஓகே குரு, பணத்தை போட்டுறானா? இல்லன்னா அவனை போட்டு விடுவோம்னு சொல்லு. சொல்லியாச்சு குரு. குரு போன் அடிக்குது குரு, எடுத்து யாருன்னு பாருங்க. அடுத்த அசைன்மெண்டா இருக்க போகுது. ஆமாண்டா, கிடைச்ச அசைன்மெண்ட் முடிச்ச பாடு இல்ல, அதுக்குள்ள இன்னொரு அசைன்மெண்டா? சரி பாரு குரு ஃபர்ஸ்ட். டேய், நமக்கு பணம் கொடுக்கற அந்த பண தேவதையடா. பேசுங்க சார். சொல்லுங்க சார். உங்க காலுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா ஏற்பாடும் பக்காவா முடிஞ்சிருச்சு சார். கேஷ் கைக்கு வந்துருச்சுன்னா அடுத்த 1 ஹவர்ல அந்த பொண்ணை க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். யோ, போய் உன் அக்கௌண்ட்டை முதல்ல செக் பண்ணு. நீ கேட்ட பணத்தை போட்டாச்சு. சார் சூப்பர் சார். அப்போ காரியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்க. இந்த பாரியா, நீ கேட்கிறப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் பணக்காரன் இல்லை. ஏதோ அவசரம்னு சொன்னியன்னு சொல்லி தான் என் பொண்டாட்டி நகை அடகு கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு அடமானம் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த பார், இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். சார் உங்க தங்கச்சியை பத்தி இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கு தங்கச்சி மாதிரி தானே சார். அந்த பொண்ணை கொன்னாதான் உங்க தங்கச்சி நல்லா இருக்கும்னா அந்த பொண்ணை முடிச்சிடுறேன் சார். சொல்லாத. இன்னொரு தடவை பணம் கேட்டு போனும் பண்ணாத. செஞ்சுட்டேன்னு நேர்ல வந்து சொல்லிட்டு மிச்ச பணத்தை வாங்கிட்டு போ. ஓகே சார், நீங்க கவலையே படாதீங்க. அந்த காய்கறிக்கு இன்னைக்கு கருமாதிய கன்ஃபார்ம் பண்றேன். குரு லட்சுமி வந்துச்சா குரு? அப்ப இன்னைக்கு நைட்டு மஜாதான். டேய், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கடா. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் எவ்வளவு வேணாலும் பணத்தை வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் ஜல்சா பண்ணலாம். ஆனா சொன்ன வேலையை செய்யாம விட்டேன்னு வச்சுக்க, ஒட்ட வெட்டிடுவாங்க. அப்ப முடிச்சிடலாம் குரு. என்னங்க என்னங்க என்னங்க, பீரோல வச்சிருந்த நகையெல்லாம் காணுங்க. நான் வீட்லயே தான் இருக்கேன். எப்படி காணா போச்சுன்னு தெரியலங்க. ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க, நகை எங்கேயுமே காணோம். என்னங்க இதை நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசாம நின்னுட்டே இருக்கீங்க. ஏங்க நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? பேக் லாக்கர்ல கொண்டு போய் வச்சீங்களா? என்ன தப்பா நினைக்காத ராணி. வேற வழியே இல்லாம நகையெல்லாம் கொண்டு போய் அடைக்கடலை வைக்க வேண்டியதாயிடுச்சு. அடகு கடையிலையா? எதுக்குங்க? இப்ப என்ன நமக்கு பணம் தேவை? அவசரமா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. எனக்கு இருந்த அவசரத்துக்கு வெளியில யார்கிட்டயும் போய் கடன் வாங்குற சூழ்நிலை இல்ல. அதனாலதான் உன் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சேன். 2 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்னங்க செலவு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன எதுவுமே கேட்காத. உன்கிட்ட சொல்லிட்டு செய்யற மாதிரி இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? சொல்லாம நகையை எடுத்துட்டு போய் அடகு வைக்கிறீங்கன்னா, இல்லங்க நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. எதுக்கு உங்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய்?
சுபுவுக்காக தான் ராணி. சுப்புக்காகவா? சுப்பு உங்ககிட்ட பணம் கேட்டாளா என்ன? இல்ல இல்ல, அவ நிம்மதியை கேக்குறா, சந்தோஷத்தை கேக்குறா, பிக்கல் இல்லாம பிடுங்கல் இல்லாம வாழறதுக்கு ஒரு வாழ்க்கையை கேக்குறா, தம் புருஷன் தனக்கு வேணும்னு கேக்குறா. அதுக்கு அந்த காயத்ரி தடையா இருக்காளேன்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. கூட போறது அண்ணன்டி நானு. இது வரைக்கும் தங்கச்சிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? எனக்கு புரியல. சுப்புவோட கஷ்டத்துக்கும் நீங்க நகையை கொண்டு போய் அடகு வச்சதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஒட்டி சரி பண்ணக்கூடியதா இருந்தா ஒட்ட வைக்க முயற்சி பண்ணிருப்பேன். இந்த பிரச்சனை வெட்டித்தான் சரி பண்ணணுங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. எனக்கு வேற வழி தெரியல ராணி, என்ன மன்னிச்சிரு. கும்பகோணத்துக்கு போயிருக்கிற காயத்ரிய நான் ஆள் வச்சு கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? கொலை பண்ண போறீங்களா? என்னங்க சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த காயத்ரிய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு சுமக்க சொல்றியா? கால்ல போட்டு மிதிக்கணும்டி, மண்ணோட மண்ணா தேய்ச்சி கொல்லணும். எங்க அப்பாவும் அம்மாவும் செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு என் தங்கச்சி தான். பொழுது விடிஞ்சு பொழுது போனா வாழ்க்கை பறி போச்சேன்னு அவ ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறத என்னால எப்படி நீ பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அன்னைக்கு அவங்க வீட்டுல சொன்ன ஞாபகம் இருக்கா? அண்ணன் நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். உங்க எல்லாரும் எதிரிலையும் சொன்னேன். அதெல்லாம் ஒப்புக்கு சொன்ன வார்த்தை நினைச்சியா? இல்ல ராணி, இல்ல. என் உசுரை கொடுத்தாவது என் தங்கச்சியை வாழ வைக்க போறேன்னு முடிவோட சொன்ன வார்த்தை. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க போய் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. ஏங்க, இந்த விஷயம் சுபுக்கு தெரியுமாங்க? உனக்கே சொல்லாத விஷயத்த நான் எப்படி மத்தவங்களுக்கு சொல்லுவேன்? இப்ப கூட நீயா கேட்கலனா இது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமா இருந்திருக்கும். இல்லங்க, எனக்கு இதெல்லாம் சரியா படல. ஐயோ, மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. பயப்படாத ராணி, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொலை பண்றத தொழிலா வச்சிருக்கிற ஒரு கூலிப்படை கிட்ட தான் நான் பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க காதும் காதும் வச்ச மாதிரி விஷயத்தை முடிச்சிட்டு செத்தவளுக்கு காரியத்தை பண்ணி முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாரால ஏன் இப்படி நடந்ததுன்னு எந்த காரணத்தை கொண்டு வெளில வராது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா. சம்பந்தமா கூப்பிடுறாங்க. கொடுங்க எப்படி? ஹலோ சம்மந்தி அம்மா, நான் தான் பேசுறேன். கொஞ்ச நாளா சுப்பு சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. ஐயோ, இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோன்னு எனக்கு தெரியலையே. சரிங்கம்மா, நீங்க போன வைங்க, நாங்க இப்ப உடனே கிளம்பி வரோம். சரி வாங்க. என்னாச்சு? சுப்பு ரொம்ப படுத்துறா போல இருக்குங்க. சாப்பிட மாட்டேங்கிறாளா, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாளா, சூர்யா திரும்பி வர வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காளா. சம்மந்தியமா நம்மள உடனே வர சொல்றாங்க. சரி வா போலாம். நான் சொன்ன விஷயம்லாம் உன்னோடயே இருக்கட்டும். இத பத்தி நினைக்காத, யார்கிட்டயும் பேசாத, புரியுதா? போ போ. சுப்பு, சுப்பு, வாங்க சம்பந்தி. வந்து உங்க தங்கச்சிய பாருங்க. சூர்யா கிளம்பி போனதுல இருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏதாவது சொல்லி முதல்ல அவளை சாப்பிட வைங்க. நாங்க சொன்னா அவ கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவளுக்காக தானே நாங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்காகவாது அவ சாப்பிடலாம்ல. அத்தை, நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அதை தவிர உங்க பேச்சு ஏதாவது கேட்காம இருந்திருக்கேனா? நீ சாப்பிடாம இருந்தா எங்களுக்கு மட்டும் எப்படிமா சாப்பிட தோணும்? ஜோசியர் தான் நல்ல வார்த்தை சொல்லிருக்காருல. அதுக்கு மேலே நீ கவலைப்பட்டு உடம்பு வருத்திக்கிட்டு இருக்கிறதுல என்னமா பிரயோஜனம்? எனக்கு என் சூர்யா தனியா திரும்பி வரணும் அத்தை. நான் அது வரைக்கும் இப்படிதான் இருப்பேன். பைத்திய மாதிரி பேசாத சுப்பு. சூர்யா திரும்பி வரதுக்கும் நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சாப்பிட்டு வெயிட் பண்ணு. உன்னால பாரு, உன் அத்தையும் சாப்பிடல, வனிதாவும் சாப்பிடல.
எத்தனை நாள் எத்தனை வேலை இப்படி சாப்பிடாம இருக்க போற? நான் ஒண்ணு அவங்கள பட்னி கிடக்க சொல்லவே இல்லையே. என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். தப்புமா. உங்க அத்தை 24 மணி நேரமும் உனக்காகவே தான் வாழ்றாங்க. அவங்களை கஷ்டப்படுத்தி நீ வேடிக்கை பார்க்கலாமா? நீ சாப்பிடாம இருந்தேன்னா உனக்கு வேணா அது கஷ்டமா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க அத்தையால தாங்க முடியல பாரு. இந்த காலத்துல பெத்த தாய் கூட இப்படி இருக்க மாட்டாங்க சுப்பு. சுப்பு, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உன்னையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா முதல்ல போய் சாப்பிடு போ. எனக்கு எல்லார் மேலயும் நம்பிக்கை இருக்குண்ணே. நீங்க எல்லாரும் எனக்காக தான் கஷ்டப்படுறீங்க. எனக்கு அது தெரியாம இல்ல. ஆனா நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கணுங்கிறது நான் எடுத்துக்கிட்ட விரதம். தயவு செஞ்சு யாரும் அந்த விரதத்தை கெடுக்காதீங்க. என்ன சாப்பிடாம இருக்கிறது தான் விரதமா? சூர்யா திரும்பி வர வரைக்கும் அத்தை சொல்ற எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு கேட்பேன்னு விரதம் எடுத்துக்கோ. ஏன் அப்படி சொல்லுங்க. வா, முதல்ல வந்து சாப்பிடு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எந்த நிமிஷம் உயிரை விட சொன்னாலும் உங்களுக்காக நான் விடுறேன். என்ன நீ? ஆனா என் சூர்யா எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன். சொன்ன கேடு சுப்பு. அது நடக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. பார், ஏன் வார்த்தையை நம்பு. முதல்ல போய் சாப்பிடு. தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணே. வெறும் வார்த்தையை தின்னு வாழ முடியாதுன்னு நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் எனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா நல்லதுன்னு ஒண்ணு இது வரைக்கும் நடக்கவே இல்லையே. அத நடக்க வைக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு யோசிச்சேன். கடவுளோட கவனத்தை ஏன் பக்கம் திருப்பறதுக்கு எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. பார், நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. பார், கும்பகோணத்துல இருந்து வரும்போது மாப்பிள்ளை மட்டும்தான் வருவார். போதுமா? எப்படின்னு இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? அந்த ஜோசியர் சொன்னதை வச்சா? இல்ல சுப்பு, நான் சொல்றதை கேளு. இது நடக்க போகுது. காயத்ரி இனிமே உன் வாழ்க்கையில குறுக்க வரமாட்டா. முதல்ல போய் சாப்பிடு. நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்தின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இதுவும் நடந்தா மட்டும்தான் நம்புவேன். நான் தான் நடக்கும்னு சொல்றேன் சுப்பு. என் வார்த்தையை நீ நம்ப மாட்டியா? எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. பார், நான் சொல்றதை கேளு, நம்பு போ. சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இல்லையா? அதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படின்னா, காயத்ரி கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னைக்கோ நாளைக்கோ அவ இல்லாம போயிடுவா. போதுமா? இந்நேரம் நான் அமிச்ச ஆளுங்க அவ கதையை முடிச்சிருப்பாங்க. சந்தோஷமா? எனக்கு என்ன இது சொல்ல வேணா நீங்களே. என்னென்ன சொல்றீங்க? என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க சம்மதி. எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. என் தங்கச்சி அழறத நான் எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருப்பேன்? அந்த காயத்ரி பக்கத்துல இருக்கிற வரைக்கும் மாப்பிள்ளை கண்டிப்பா மனசு மாற மாட்டாரு. அவர் மனசு மாறணும்னா அதுக்கு ஒரே வழி காயத்ரி இல்லாம போகணும். அதனாலதான் காசு கொடுத்து ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். போதுமா? சுப்பு, நீ போய் சாப்பிடுமா. தப்பு பண்ணிட்டீங்கன்னு, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. காயத்ரி செத்து நான் வாழணும்னு என்னைக்காவது நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? என் ஆசை அது இல்லைன்னு. அவளை சாகடிச்சுட்டு நான் வாழ்ந்தேன்னா நான் தோத்து போயிட்டேன் தானே அர்த்தம். அவ சாக கூடாதுன்னு. அவ 100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணும். என்கிட்ட இருந்து அவ அபகரிச்ச வாழ்க்கைய அவகிட்ட இருந்து நான் புடுங்கி அவ எதிரிலே நான் வாழ்ந்து காமிக்கணும்.